நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாயிருக்கு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில நாம் தமிழர் கட்சி மொத்தம் எவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறது என்பதையும் தொகுதி வாரியாக நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளை பற்றி விரிவா பார்க்கலாம். திருவள்ளூர் தொகுதியில 1,20,838 வாக்குகள் 8.52 விழுக்காடு. வடசென்னை தொகுதி 95,954 வாக்குகள் 10.63 விழுக்காடு. தென் சென்னை 83,972 வாக்குகள் 7.64 விழுக்காடு. மத்திய சென்னை 46,631 வாக்குகள் 6.3 விழுக்காடு. திருப்பெரும்புதூர் 1,40,233 வாக்குகள் 9.73 விழுக்காடு. காஞ்சிபுரம் 1,10,272 வாக்குகள் 8.75 விழுக்காடு. அரக்கோணம் தொகுதி 98,944 வாக்குகள் 8.5 விழுக்காடு. வேலூர் தொகுதி 53,284 வாக்குகள் 4.72 விழுக்காடு. கிருஷ்ணகிரி 1,07,083 வாக்குகள் 9.18 விழுக்காடு. தர்மபுரி 65,381 வாக்குகள் 5.24 விழுக்காடு. திருவண்ணாமலை 83,869 வாக்குகள் 7.32 விழுக்காடு. ஆரணி தொகுதி 66,740 வாக்குகள் 5.85 விழுக்காடு. விழுப்புரம் தொகுதி 57,242 வாக்குகள் 4.97 விழுக்காடு. கள்ளக்குறிச்சி 73,652 வாக்குகள் 5.89 விழுக்காடு. சேலம் 76,207 வாக்குகள் 5.84 விழுக்காடு. நாமக்கல் 95,577 வாக்குகள் 8.34 விழுக்காடு. ஈரோடு 82,796 வாக்குகள் 7.57 விழுக்காடு. திருப்பூர் 95,726 வாக்குகள் 8.38 விழுக்காடு. நீலகிரி 58,821 வாக்குகள் 5.77 விழுக்காடு. கோயம்புத்தூர் 82,657 வாக்குகள் 6.02 விழுக்காடு. பொள்ளாச்சி 58,196 வாக்குகள் 5.17 விழுக்காடு. திண்டுக்கல் 97,845 வாக்குகள் 8.51 விழுக்காடு. கரூர் 87,503 வாக்குகள் 7.73 விழுக்காடு. திருச்சிராப்பள்ளி 1,07,458 வாக்குகள் 10.18 விழுக்காடு. பெரம்பலூர் 1,13,092 வாக்குகள் 10.02 விழுக்காடு. கடலூர் 57,424 வாக்குகள் 5.57 விழுக்காடு. சிதம்பரம் 65,589 வாக்குகள் 5.62 விழுக்காடு. மயிலாடுதுறை 1,27,642 வாக்குகள் 11.73 விழுக்காடு. நாகப்பட்டினம் 1,31,294 வாக்குகள் 13.49 விழுக்காடு. தஞ்சாவூர் 1,20,293 வாக்குகள் 11.69 விழுக்காடு. சிவகங்கை 1,63,412 வாக்குகள் 15.51 விழுக்காடு. சிவகங்கை தான் அதிக அளவிலே வாக்குகளை பெற்ற தொகுதி. மதுரை 92,879 வாக்குகள் 9.41 விழுக்காடு. தேனி 76,834 வாக்குகள் 6.73 விழுக்காடு. விருதுநகர் 77,031 வாக்குகள் 7.25 விழுக்காடு. ராமநாதபுரம் 97,672 வாக்குகள் 8.8 விழுக்காடு வாக்குகள். தூத்துக்குடி 1,20,300 வாக்குகள் 12.29 விழுக்காடு. தென்காசி 1,30,335 வாக்குகள் 12.54 விழுக்காடு. திருநெல்வேலி 87,686 வாக்குகள் 8.21 விழுக்காடு. கன்னியாகுமரி 52,721 வாக்குகள் 5.12 விழுக்காடு வாக்குகள். மொத்தம் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் 35,60,485 வாக்குகள். விழுக்காடு அளவுல பார்த்தோம்னா 8.15 விழுக்காடு வாக்குகளை தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி பெற்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி இருக்கிறது. அடுத்து புதுச்சேரியில ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதி தான். அந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் 39,603 வாக்குகள். விழுக்காடு அளவுல 4.9 விழுக்காடு வாக்குகள். அடுத்து விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் 8,150 வாக்குகள் 5.26 விழுக்காடு வாக்குகள். மொத்தம் 12 தொகுதியில் நாம் தமிழர் கட்சி 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உருவெடுத்திருக்கிறது. இனி நாம் தமிழர் கட்சிக்கு சின்னத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. முன்கூட்டியே நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் என்ன என்பது நமக்கு தெரிஞ்ச
முடிஞ்சிடும். 10 நாள் 15 நாள் முன்னாடி சின்னத்தை வாங்கி பெரிய சிரமப்பட்டு மக்களிடையே அதை எடுத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் எல்லாம் இனிமேல் இருக்காது. அது மட்டுமல்லாமல் இனி நடக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டங்களில் கூட நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிய காரணத்தால் நாம் தமிழர் கட்சியும் பங்கெடுக்கும். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உருவெடுத்து விட்டது என்பதைத்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தெளிவாக காட்டுகிறது.